பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு மனமகிழ்ச்சியின் நாள், ஞாயிற்றுக்கிழமை. சர்ச்சுக்கெல்லாம் போய் கர்த்தரை ஆராதிச்சிங்களா? நான் எங்கள் சர்ச்சுக்கு போயிருந்தேன். நல்ல கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நல்ல ஒரு தெய்வ செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்தார். நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. அதனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைகளிலே நம்ம பங்கு பெற வேண்டும். நீங்கள் உங்கள் சபையில் எந்தெந்த சபையில் அங்கமாக இருக்கிறீங்களோ அந்த சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் போய் பங்கு பெற வேண்டும். சிலர் சில வேத வசனத்திற்கு தவறான வியாக்கியானம் பண்ணி இப்போ அந்த மாதிரி சபைலாம் தேவையில்லை, தசம்பாவில் சபை கொடுக்க தேவையில்லை, காணிக்கை கொடுக்க தேவையில்லை, இந்த மாதிரி விதண்டவாதமான வார்த்தைகளை சோசியல் மீடியாவில் கூட பேசி கொண்டு இருக்கிறார்கள். அது தவறான ஒரு காரியம். இன்னொரு பக்கத்தில் கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்து ஆராதனையில் பங்கு பெற்று பழகி, அதாவது படுக்கையில் இருக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க, ரொம்ப வயசாயிட்டு இனிலாம் போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்க முடியாதுன்றவங்க வீட்டில் உட்காந்து ஆராதனையில் பங்கு பெறட்டும்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. ஆனால் நல்ல திடகாத்திரம் உள்ளவங்களோ நல்ல நடக்க பலன் உள்ளவங்களும் கூட வீட்டில் உட்காந்து ஆன்லைன்லேயே நான் ஆராதனையில் பங்கு பெறுவேன் என்று சொல்லுவார். அது தவறு. அதை நீங்கள் கைவிடப்பட்டு போவதற்கு ஏதுவாகிவிடும். என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாட்கள் சமீபித்து வருகிறதை நீங்கள் அறியும் போது சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள் என்று ஆலோசனை சொல்லுங்கள். யாராவது வரலன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி சர்ச்சில் அவங்கள பார்க்கலையே, ஏன் வரலன்னு கேளுங்க. அடுத்த வாரம் வந்துடுங்கன்னு உற்சாகப்படுத்துங்க. ஒரு வியாதி பிரச்சனை நான் ஜெபிக்கிறேன், சொந்து போகாதுங்க, நெக்ஸ்ட் வீக் வந்துடுங்கன்னு சொல்லி இது தான் வேதம் சொல்லுகிறார். அவங்கவுங்க சபைக்கு நீங்கள் போகணும், கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கணும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி, அதனால் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க சபைக்கு உத்தரவாதிகள். எங்கள் சபையில் எழுப்புதல் வரணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். எங்கள் சபை மூலமாக தேவனுடைய ஊழிய மகிமையாக நடக்கணும் அப்படின்னு ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிக்கணும். உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் போதகருக்காக, பிஷப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? தவறாமல் ஜெபிக்கணும். நாம் கிறிஸ்தவர்கள் ஜெபித்தால் ஆண்டவர் பதில் தருவார் என்று அறிந்திருக்கிறவர்கள். நிறைய பேர் நம்ம பாஸ்டருக்கு, பிஷப்புக்காலும் ஜெபிக்கிறதில்லை. நிறைய சபையில் நடக்கிறத பற்றி குறை பேசுவோம். ஆனால் ஜெபம் பேசக்கூடிய அளவு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், அந்த குறைவுகள் மாற்றப்படுவதை நீங்கள் நாளடைவிலே பார்ப்பீர்கள். அதனால் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலெல்லாம் உங்களுடைய சபை, உங்களுடைய போதகர் அல்லது உங்களுடைய பாஸ்டர், பிஷப் அவங்களுக்காகெல்லாம் கருத்தாக ஜெபிக்கணும். ஏன்னா சபையில் தான் எழுப்புதல் வரப்போகுது. நம்ம இவ்வளோ தூரம் ஜெபித்து கொண்டு காரணம், கடைசி கால எழுப்புதல் சபையில் தான் ஆரம்பிக்கும். தேவன் இதை ஆரம்பித்து விட்டதை உணர முடிகிறது. சபைகளுக்குள்ளே நிறைய ஆசீர்வாதமான மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்டது. இப்போ கிட்டத்தட்ட எல்லா சபையிலுமே எழுப்புதலுக்காய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஜெபிக்கிறாங்க. எல்லாருமே சுவிசேஷ அறிவிக்கணும்னு சொல்லி விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி செயல்படுகிறார்கள். இதுதான் எழுப்புதலுக்கான ஒரு ஆரம்பம். இன்னும் பலமாய் ஆவியானவர் ஊற்றப்படும் போது இன்னும் ஆச்சரியமான மாற்றம் உண்டாகும். அதனால் உங்கள் சபையின் எழுப்புதலுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. குறை சொல்லிக்கிட்டே இருக்காதங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. சில சபைக்குள்ளே, சில சபை பிரிவுகளுக்குள்ளே அரசியல், அந்த தேர்தல், ஏன்னா அந்த பதவி சண்டைகள் அதெல்லாம் இருக்கிறது உண்மைதான். நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நிலைமை மாறி ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை சபையில் வரணும்னு நீங்கள் ஜெபிக்க அந்த மாற்றத்தை சபையில் தேவன் கட்டளையிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, நீ எந்த தேசத்தில் இருந்தாலும், நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தில் உள்ள சபைக்கு நீங்கள் போய் ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும். சிலர் அங்கே இருக்கிற தமிழ் சபைக்கு தான் போவாங்க, நல்லது. சிலர் ஆங்கில சபைக்கும் போவாங்க, தமிழ் சபைக்கும் போவார்கள். அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏற்றதாக இருக்கிற சபைகளை நீங்கள் தெரிந்தெடுத்து கள்ள உபதேசம் இல்லாத சபையை பார்த்து நீங்கள் அதை தான் பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் சபையை எப்படி தெரிந்தெடுப்பது, கண்டுபிடிப்பது என்பதெல்லாம் போதிச்சாங்க. நீங்கள் வசனத்தை கேட்கணும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த சபை வசனத்தின்படி சரியாக நடத்தப்படுகிறதா, இந்த பாஸ்டர் கர்த்தருடைய வசனத்தின்படி செயல்படுறாங்களா, கள்ள உபதேசம் வருகிறதா, இதெல்லாம் கவனித்து சரியான சபையில்
அங்கமாகி உங்களுடைய பக்தி விருத்தி அடைய நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நாம் சாட்சியை கேட்க போகிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை அநேகர் பகிர்ந்து கொண்டு வர்றாங்க. நிறைய பேர் இந்த சாட்சி ஆவலோடு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா அது அநேகருடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறது. இப்படி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா என்று இயேசுவை அறியாத அநேக மக்கள் இயேசுவை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களே மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி புதிதாக இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது சில வாரங்களாக சில மாதங்களாக யாரோ ஒரு நண்பர் சொன்னதுனால, உறவினர்கள் சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் சுகம் விடுதலை பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை நான் விசேஷமாய் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நான் அடிக்கடி சொல்லுகிற மாதிரி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் என்ன மதம்னு கேட்க மாட்டார், என்ன குலம் என்று கேட்க மாட்டார், என்ன பாஷை என்று கேட்க மாட்டார். மனிதர்கள் ஒவ்வொருவரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட யாரும் நெருங்கி வரலாம், யாரும் அதை தடை சொல்ல மாட்டாங்க. ஏதாவது கிறிஸ்தவ ஆலயத்தில் இந்த ஜாதி உள்ளவங்க தான் வரணும்னு சொன்னாங்கன்னா அவங்க கிறிஸ்தவர்களே அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களை இயேசு அங்கீகரிப்பதும் இல்லை. அந்த சபைகளில் நடக்கிற ஆராதனை பாடல் எதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏனென்றால் இயேசு எல்லா மதங்களுக்கும் ஜாதி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர். அந்த மாதிரி உணர்வோடு யார் நடந்தாலும் இயேசு அவர்களை வெறுப்பார். அவங்க நியாயத்தீர்ப்பு நாளில் கர்த்தருக்கு முன்னால் நிற்கணும். அவங்க என்னதான் உலக மக்களைப் போல வியாக்கியானம் சொன்னாலும் ஆண்டவர் இயேசு அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை நெருங்கி வரலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கணும், நீங்கள் வேறு குலம் வேறு இனம், அதனால் கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இயேசுவை நெருங்கி வரலாம். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர். குஷ்டர் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க அந்த காலத்தில் தீட்டாய் கருதப்பட்டாங்க. அவங்க பக்கத்திலே போக மாட்டாங்க. இயேசு பக்கத்தில் போய் தொட்டு சுகமாக்கினார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். பெரும்பாலான வியாதி தீட்டாய் கருதப்பட்டது. அது தொட்டாலே தீட்டு. ஒரு மகள் தொட்டு சுகம் பெற்ற உடனே இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டது? அவளுக்குள்ளே பயம், ஐயோ நான் தீட்டான வியாதி உள்ளவள், இயேசுவை தொட்டதுனால கோபத்தோடு என்னை கடிந்து கொள்வாரோ என்று. இயேசு என்ன சொன்னால் தெரியுமா? மகளே, ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாத, நீ என்னுடைய மகள், நீ தீட்டானவள் என்று யார் சொன்னது? உலகம் சொல்லலாம், நான் அப்படி உன்னை பார்க்க மாட்டேன். நீ என்னை தொடலாம், நீ தொட்டால் உனக்கு அற்புத சுகம். அதுதான் இயேசு. அவள் தொட்டதனால் இயேசு தீட்டாகி விடவில்லை. தீட்டாயிருந்த பெண் சுத்தமாக்கப்பட்டு விட்டாள். இதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். இயேசுவை தொடுகிறதுனால யாரோ அவரை நெருங்கி வந்தாலும் அவங்க தீட்டு அப்படின்னு இயேசு நினைப்பது இல்லை. அதனால் நீங்கள் யார் வேண்டுமானாலும் இயேசுவண்டை நீங்கள் நெருங்கி வரலாம். அதற்கு உங்கள் வீட்டிலையே ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். சரி, சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன், அப்புறம் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கவனமாக கேளுங்க. முதலாவது சகோதரி தங்கபாய் சென்னையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு வயது 66. என்னுடைய இடது காது 50 வருடமாக கேட்காமல் இருந்தது. 50 வருஷமாக இடது காது கேட்காது. யார் பேசினாலும் வலது காதை வைத்து தான் கேட்டு பதில் சொல்லுவேன். என்னுடைய இடது காதில் அடிக்கடி ஊறல் எடுக்கும். எப்பொழுதும் ஷீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி ஒரு துணியை வைத்து துடைத்து கொண்டே இருப்பேன். இதனால் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்கு எனக்கு மிக வருத்தமாக இருக்கும். இதற்காக மருத்துவமனைக்கு பரிசோதனை செய்ய சென்றேன். பரிசோதித்த மருத்துவர்கள், உங்களுடைய காதில் பெரிய ஓட்டை இருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். காதுக்குள்ளே பெரிய அளவில் ஓட்டை, ஒன்றும் பண்ண முடியாது. இதனால் மேலும் 2 மருத்துவமனை சென்று பரிசோதித்தேன். அந்த மருத்துவர்களும் இதே பதிலைத்தான் சொன்னார்கள். 3 டாக்டர்கிட்ட, வித்தியாசமான டாக்டர்கிட்ட போய் சோதித்தோம். அந்த காதில் பெரிய ஓட்டை இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியில் ஜெப நேரத்தில் சகோதரி ஆஷ்லி அவர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் என்னுடைய காதில் கைகளை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்கிறேன். ஜெபம் முடிந்து அடுத்த நாள் ஆலயத்திற்கு செல்லும்போது அங்கே பாடும் பாடல்கள், சொல்லப்படும் வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக என்னுடைய இடது காதில் கேட்டது. எனக்கு மிகுந்த ஆச்சரியம். வலது காதை அடைத்து கொண்டு பரிசோதித்து பார்த்தேன். என்னுடைய காது நன்றாக கேட்க ஆரம்பித்து விட்டது. என் ஜெபத்தையும் கேட்டு காதில் இருந்த ஓட்டையை அடைத்து 50 வருடமாக கேட்காமல் இருந்த என்னுடைய காதை நன்றாக கேட்க செய்த இயேசுவுக்கு நன்றி. இது ஒரு பெரிய அற்புதம் இல்லை? 50 இயர்ஸ், 50 வருஷமாக இடது காது கேட்காது. 3 டாக்டர்கள், வித்தியாசமான ஆஸ்பத்திரி எல்லாம் சொல்லிட்டான், பெரிய ஓட்டை இருக்க காதில் ஆப்ரேஷன் பண்ணால் கூட சரி பண்ண முடியாது என்று. அவங்க பாருங்கள், ஜெப நேரத்தில் கை வைத்து இயேசுவை நோக்கி ஜெபித்தார்கள். மகள் ஆஸ்லி அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தொட்டு விட்டார். அடுத்த நாள் எழும்பி சர்ச்சுக்கு போனால் காது நல்லா கேட்குது. 50 வருஷம் பாதிக்கப்பட்ட இந்த காது தேவன் கேட்க செய்தார். ஆண்டவருக்கு நன்றி. அதனால் இத்தனை வருஷ வியாதி டாக்டர்ஸ்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, இயேசுவாலே முடியும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கேன்சர் 4th ஸ்டேஜ், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. மருத்துவம் இருக்கிற நிலைமை சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. ஆனால் இயேசு அதையும் தாண்டி அற்புதம் செய்கிறவர். 4th ஸ்டேஜ், இனி சுகமாக வழியே இல்லைன்னு சொன்ன பலருக்கு ஆண்டு சுகம் கொடுத்து கேன்சர் ஃப்ரீ, கேன்சரே இல்லை அப்படின்னு ரிசல்ட் வர மாதிரி மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்கு செய்வார். அடுத்து நாகர்கோயிலிருந்து சகோதரர் மைக்கேல். அந்த சகோதரருக்கு என்ன நடந்தது பாருங்க. அவருக்கு 27 வயசு வாலிப தம்பி. அவருடைய தாயார் அது அவங்களுடைய குடும்பத்தார் இந்த சாட்சி எழுதியிருக்கிறாங்க. என் மகனுக்கு 27 வயது ஆகிறது. 2 வருடமாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தான். எப்பொழுதும் ரூமுக்குள்ளே தான் இருப்பான். வெளியே எங்கும் செல்ல மாட்டான். யாரிடமும் பேச மாட்டான். ஒருவித பயம் அவனுக்குள் இருந்து வந்தது. பார்ப்பதற்கு அவனுடைய முகமே வித்தியாசமாக இருக்கும். மேலும் சில மாதங்களாக அவனுடைய 2 கால்களிலும் அதிகமான வலி இருந்து வந்தது. மன அழுத்தத்திற்காக என்னுடைய மகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைகளை மேற்கொண்டும் அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் எந்த பயனும் இல்லாதிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மே மாதம் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெற்ற 3 நாட்கள் விடுதலை முகாமுக்கு என்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்தேன். 2வது நாளில் ஜெப நேரத்தில் ஊழியர் அபிஷேகத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மகன் மீது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இறங்கியது. உடனே அவன் சரிந்து கீழே விழுந்தான். அந்த நேரத்தில் அவனிடத்திலிருந்து ஒரு பாரத்தை யாரோ எடுத்து போட்டதை போல உணர்ந்திருக்கிறான். அப்பொழுதே 2 வருடமாக இந்த மன அழுத்தம் நீங்கி ஒரு தெளிவும் மன அமைதியும் அவனுக்குள் வந்துவிட்டது. தொடர்ந்து வலித்து கொண்டு வந்த கால் வலியும் அந்த நேரத்திலே சுகமாகிவிட்டது. இப்பொழுது என்னுடைய மகன் நல்ல உற்சாகத்தோடும் மன தெளிவோடும் காணப்படுகிறான். ஜெபத்தை கேட்டு 2 வருடமாக என் மகனுக்கு இருந்த மன அழுத்தத்தையும் சில மாதங்களாக இருந்த கால் வலியையும் நீக்கி அற்புத விடுதலை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். டிப்ரெஷன், அவனுக்கு ஒரு அட்டாக் இருக்கலாம் பாருங்கள். அவனுக்கு ஜெபித்த ஒரு ஆவி வெளியேறி போச்சு. இந்த மன அழுத்தத்துக்கு பின்னால் இருப்பது பொருளாத ஆவி. முதல்ல கவலையாக தான் இருக்கும். ஒரு கவலை, அப்படியே சோர்வு, தனியாக உட்காருவது. சாத்தான் அதை பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சிருவான். உடனே நீங்கள் கவனித்து உடனே அதுக்கான ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கிற நல்ல ஆவிக்குரிய தேவ பிள்ளை இடத்துல கூட்டிகிட்டு போனீங்கன்னா அழகு ஆலோசனை கொடுத்து ஜெபிச்சு அவனுக்கு டெலிவரன்ஸ் ஆகிரும். ஆனால் பார்த்திங்களா, இங்கே ஆண்டவர் அற்புதமாய் விடுதலை முகாமில் விடுதலை கொடுத்துருக்கிறான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் அங்கே ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க, யாரும் ஊழியக்காரங்க வந்தாலும் வரமாட்டாங்க, ரூமுக்குள்ளே அடைச்சி கொள்ளுவாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தவிக்கலாம். நீங்கள் முழங்கால நின்று கருத்தாக ஜெபிங்க. அவங்க ரூமுக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையினால் ஆண்டவர் தொடுவார். அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஒரு மாற்றம் இன்றைக்கு நடக்கும். 3வது சகோதரர் ஜான் கோவில்பட்டி.
இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. எனக்கு வயது 62 ஆகிறது. கடந்த 10 மாதமாக என்னுடைய இருதயத்தில் வலி இருந்து வந்தது. திடீரென்று வலி எடுக்கும். இரவு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வலி வந்துவிடும். இதனால் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் சிரமப்படுவேன். வலி வந்துவிட்டால் அதிகமாக வேர்த்து கொட்டும். இருதயம் வேகமாக துடிக்கும். கொஞ்சம் வேகமாக நடந்தால், கொஞ்சம் சத்தமாக பேசினால் உடனே அதிகமாக மூச்சு வாங்கும். கொஞ்சம் வேலை செய்துவிட்டாலும் மூச்சு விட சிரமமாக இருக்கும். இதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. இப்படி 10 மாதமாக இந்த நெஞ்சு வலியால் நான் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். கடந்த மே மாதம் 26ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாய் பார்த்தோம். ஜெப நேரத்தில் வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபம் செய்யுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது என் இருதயத்தில் கைகளை வைத்து மிகுந்த பாரத்தோடு எனக்காக ஜெபம் செய்தேன். மிகுந்த ஆச்சரியம். ஜெபித்து முடித்தவுடன் என் இருதயத்தில் ஒரு வித்தியாசத்தை என்னால் உணர முடிந்தது. மறுபடியும் வலி வரவே இல்லை. இப்பொழுது சத்தமாக பேசினாலும் வேகமாக நடந்தாலும் எந்த வேலை செய்தாலும் மூச்சு வாங்குவதில்லை. என் ஜெபத்தையும் கேட்டு என் இருதய வலியை நீக்கி எனக்கு சுகந்தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இருதய பிரச்சனை கை வைத்து ஜெபிக்கிற நேரமே இருதயத்தில் ஒரு மாற்றம். நீங்கள் உண்மையாக விசுவாசித்து ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் தொடுவதை உணர முடியும். உங்களுடைய நோய் சுகமாவதை உங்களுடைய சரீரத்தில் உணர முடியும். அவங்க தன் இருதயத்தில் அதை உணர்ந்தாங்க பாருங்கள். அந்த தம்பி பாருங்கள், மன அழுத்தத்தை கொண்டு வந்து ஆவி வெளியேறி போன உடனே ஏதோ ஒரு பாரம் எடுத்து போடப்பட்டதை உணர்ந்தார்கள். உங்களால் அந்த அற்புதத்தை உணர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். அடுத்து சகோதரி ஜெனி திருப்பூரில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கணவர் 9 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். ஒரு நாள் கூட அவரால் குடிக்காமல் இருக்கவே முடியாது. அவருடைய வருமானத்தின் பெருந்தொகையை குடித்தே முடித்து விடுவார். இதனால் குடும்பத்தில் ஒரு நாள் கூட நிம்மதியே இருக்காது. குடித்துவிட்டு வந்து நாளைக்கு குடிக்க மாட்டேன் என்று முடிவு செய்வார். ஆனால் மறுபடியும் குடித்து விடுவார். அவரே குடியை நிறுத்த வேண்டுமென்று நினைத்தாலும் அவரால் விட முடியவில்லை. ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து என் கணவருக்காக விசுவாசத்தோடு நான் ஜெபித்து கொண்டு வந்தேன். சில நேரங்களில் என்னுடைய கணவரும் என்னோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஆனாலும் குடிப்பழக்கத்தை விட முடியாமல் தவித்து வந்தார்கள். நானும் தொடர்ந்து விசுவாசத்தோடு என் கணவருக்காக தனிப்பட்ட விதத்திலும் ஜெபித்து கொண்டு வந்தேன். எனக்கு மிகுந்த ஆச்சரியம். கடந்த 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதத்திலிருந்து என்னுடைய கணவர் குடிப்பதே இல்லை. கடந்த 6 மாதமாக அவர் மது அருந்தவே இல்லை. குடிக்க வேண்டுமென்ற எண்ணம் இப்பொழுது அவருக்குள் இல்லை. ஜெபத்தை கேட்டு 9 வருட குடிப்பழக்கத்திலிருந்து என்னுடைய கணவருக்கு விடுதலை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். மனைவிமார்கள் கவனிங்க, உங்கள் கணவர் மதுபானத்துக்கு அடிமை ஆயிட்டா சண்டை போடாதங்க, திட்டாதங்க. அவரே பாவம் விட முடியாமல் தவிக்கிறார். தப்புன்னு தெரியுது, ஆனால் விட முடியல. தவறான பழக்கம் வந்துட்டு இப்போ விட நினச்சா, ஏன்னா பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அது கயிற்றை போல மனிதனை கட்டிவிடும் என்று நீதிமொழிகள் 5:22 வாசிக்கிறோம். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு அந்த வெறியை கொண்டு வருகிற ஆவி, மதுபானத்தை குடிக்க வைக்கிற குடிவெறியின் ஆவி. நீங்கள் ஜெபிங்க, முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக பாரம் எடுத்து என் கணவர் விடுதலை ஆகணும், இயேசுவே அவங்களை தொடணும். ஏன்னா நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. அப்போஸ்தலர் 16:31 அதன்படி நான் ஜெபிக்கிறேன்னு அப்படி ஜெபிச்சு பாருங்கள், மாற்றம். இந்த சகோதரனுடைய ஜெபந்தான் கணவரை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நீங்கள் ஜெபிச்சு உங்களுடைய கணவரை, பிள்ளைகளை அந்த பாவத்திலேருந்து மீட்டு எடுக்க முடியும். உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க. கடைசியாக சகோதரி சசிகலா மைசூர், எனக்கு 2 வருடமாக வயிற்று வலி இருந்து வந்தது. அடிக்கடி வயிறு உப்பி வீக்கத்தோடு காணப்படும். இதனால் என்னால் சரியாக சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலைகளையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இதனால் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர், உங்களுடைய கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது, அதை உடனே அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிட வேண்டும் என்று கூறினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த கட்டி சுகமாக வேண்டும், ஆண்டவரே நீர் அதை எடுத்து போட வேண்டும் என்று
விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபித்து கொண்டு வந்தேன். கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி மறுபடியும் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் கட்டி இல்லை என்று ரிசல்ட் வந்தது. முதல்ல ஸ்கேன் எடுத்த போது 2 கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன விசுவாசம் இல்லை, கத்தி படக்கூடாது, ஆண்டவர் ஆப்ரேஷனே இல்லாமல் நீங்கள் அதை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு ஒரு ஜெபம். ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன நடக்கும்? கத்தியை வைக்க மாட்டார், ரத்தம் சிந்தாது, தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை, மயக்க மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பணம் பில்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இலவசம், ஒரு வேதனை இல்லாமல் ஒரே ஒரு தொடுதல், ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் ஜீசஸ் வில் ஹீல் யுவர் டிசீஸ். எல்லாம் மறைஞ்சிரும், கட்டிகள் மறைஞ்சிரும். அது எத்தனை வருடமாக பாருங்கள், மறுபடியும் அந்த கட்டி இல்லை. என் ஜெபத்தை கேட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் கட்டியை மறை செய்து அற்புதம் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்கள் சரீரத்திலையோ உங்கள் வீட்டில் யாருடைய சரீரத்தில் கட்டி இருக்குது, மார்பில் கட்டி, வயிற்றில் கட்டி, கர்ப்பப்பையில் கட்டி, தலையில் கட்டின்னு சொன்னால் நீங்கள் கை வைத்து இன்றைக்கி ஜெபிக்க போகிறீங்க. ஏசு அற்புதம் செய்ய போகிற கட்டி மறைந்து விடும். இப்போ ஜெபத்துக்கு முன்னால் இன்னும் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது சாட்சி சகோதரி சுமதி, மூலக்கரைப்பட்டி, திருநெல்வேலியில் இருக்கிற மூலைக்கரைப்பட்டி சகோதரி சுமதி. அவங்க 25 வருஷம் ஒரு போராட்டம், அவங்களுக்கு பிரச்சனை. எப்படி ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுத்தான்னு அவங்களே சொல்கிறத பாருங்கள். 22 வருஷ போராட்டம். யோசித்து பாருங்கள், எவ்வளோ நீண்ட காலம்ல 22 வருஷ போராட்டம். தற்கொலை பண்ணி செத்துற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வேதனை, குடும்பமே கலங்கி நின்றது. விடுதலை முகாமில் எனக்கு ஞாபகம் இருக்குது, பிசாசு பிடிச்சவள நீங்கள் வாங்கன்னு சொல்லலை, எல்லாம் ஆண்டவர் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. யார் யாருக்குள்ள அந்த பொல்லாதாவி இருக்குதோ அவங்க தானாக முன்னால் வருவீங்க, ஆவியானவர் உங்களை கொண்டு வந்து விடுதலை கொடுப்பார். அப்படி தான் சொல்லப்பட்டார். நீங்களாக வாங்கன்னு சொல்லப்படல, கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. யார் யாருக்குள்ள பொல்லாத ஆவி இருக்குதோ, இந்த போராட்டம் இருக்குதோ, நீங்கள் தன்னால் முன்னால் வருவீங்க, ஆவியானவர் உங்களை கொண்டு வந்து விடுதலை தருவார். அதுதான் சொன்னாங்க. முன்னால் வந்தது அவங்களுக்கே தெரியாது. அப்படி அநேகர் ஆவியானவரை கொண்டு வந்தார். வந்தவங்களுக்கெல்லாம் விடுதலை, பிசாசின் கட்டுகளை அறுக்கப்பட்டு இயேசு இலவசமாய் விடுதலை கொடுத்தார். எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்கல்ல. இதே மாதிரி போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கு இப்போது உங்கள் வீட்டில் இருக்கும்போதே ஆண்டவர் உங்களை தொட போகிறார், வல்லம் உங்கள் மேலே இறங்க போகிறாரு. விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. செபிக்க ஆயத்தப்படுங்க. இப்போவே சில அசுத்தாவி உரும ஆரம்பிச்சிட்டு, சத்தமிட ஆரம்பிச்சிட்டு, என் ஆவிலே நான் உணர்கிறேன். நீங்கள் பயப்படாதங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்கும் போது அதை அலறி கொண்டு வெளியேறிடும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விடுதலை. இயேசுன்ற பேரை சொல்லிகிட்டே இருங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. இன்னொரு சகோதரர் வில்சன், சென்னை சார்ந்த சகோதரர். அவருக்கு 18 வருஷமாக ஒரு பிரச்சனை, ஒரு மரண பயம், போராட்டம். அவருக்கு எப்படி விடுதலை இயேசு கொடுத்தார் என்பதை சொல்றவர் இருக்கிறாருங்க. உங்கள் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் உள்ளவர். உண்மையாக நீங்கள் ஜெபிச்சா போகிற, அவர் காசு கேட்க மாட்டார், பணம் கேட்க மாட்டார். நீ உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு வா என் இடத்துக்கு, நீ உன்னை பாதிப்புக்குள்ளாக்கு, உன்னை வருத்தப்படுத்த அப்படிலாம் சொல்லவே மாட்டார். விசுவாசி போதும். உனக்காக நான் வருத்தத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டேன், அடிப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நான் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டேன். நீ விசுவாசித்தா போகிற, அவ்வளோதான். விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இயேசு அற்புதம் செய்திருவார். பாருங்கள், 18 வருஷம் நெஞ்சு வலி, ஒரு மரண பயம். அவர் டிவிக்கு முன்னால் ஜெபிக்கும் போது சரிந்து விழுந்துட்டார். ஏதோ ஒன்று போச்சுது, என்னது? அதோடு அந்த பயம் போயிட்டு. ஒவ்வொரு பயத்துக்கு பின்னால் இருப்பது ஒரு பயப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். அதுதான் உங்களை, அந்த ஆவி தான் உங்களை பயமுடுத்தும். உங்களுக்கு பயப்படுத்துகிற சொப்பனம், கலக்கம், இதெல்லாம் கொண்டு வரும். அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சிட்டா பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பயத்தை கொண்டு தான் சாத்தானுடைய சரீர உறுப்புகளை தாக்குவான், மனதை தாக்குவான், அப்படியே மன அழுத்தத்தை கொண்டு வருவான். அப்புறம் தற்கொலைக்கு நேராக பிசாசை நடத்துவான். இதுதான் அவனுடைய திட்டம். அதனால் இதிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர், அவர் சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். பிசாசை தன் மரணத்தினாலே வெற்றி கொண்டார் என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்து ஜெயம் எடுத்த ஆண்டவர். இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். வியாதி உள்ள பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு சொல்கிறவங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், எனக்கு இந்த பாவம் வேண்டாம், குடிப்பழக்கம், போதை வஸ்துகள்,
தவறான பழக்கங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், இல்லைங்க விடுதலை கொடுங்க. நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. இந்த பாவம், பண ஆசை, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, இந்த பாவம்லாம் எனக்கு வேண்டாம், இயேசுவே எனக்கு விடுதலை கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள். யாராவது உங்கள் வீட்டில் மதுபானம் குடிக்கிறவங்க இருந்தால் மற்றவங்க ஜெபிங்க, அவங்க மேலே கை வைத்து எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்கன்னு நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. பாருங்கள், காது கேட்கலைன்னா கை வைத்து கொள்ளுங்கள். கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைத்து கொள்ளுங்கள். கட்டி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள். எங்கே வலி வேதனை இருக்கிறதோ கை வைத்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். மற்றவங்க அவங்களுக்காக கரம் வைத்து ஜெபிக்கலாம். வீட்டார் யாராக இருந்தாலும், சின்ன குட்டி பிள்ளைகள் ஜெபிச்சா கூட இயேசு அற்புதம் செய்வார். இப்போ ஒரு 5 நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். முதலாவது வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீர் அற்புதங்களின் தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நேசிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் கொடுக்க, விடுதலை கொடுக்க விரும்புகிறீர், இயேசுவே ஸ்தோத்திரம். இத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் இப்பொழுது ஒரு அற்புதம் செய்ய போகிறீர், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி விலகி போகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். மன அழுத்தத்தை கொண்டு வருகிற, டிப்ரெஷனை கொண்டு வருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி, தற்கொலை தூண்டுகிற பிசாசு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாதிக்கப்பட்ட என் உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இருதயம் புது இருதயமாய் மாறும். செவிட்டு காதுகள் இப்பொழுது தெளிவாய் கேட்கும். குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும். ஆத்தரைட்டிஸ், வாத நோய்கள், பக்கவாத நோய்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குழந்தைக்காக ஜெபிங்க, மனைவிக்காக ஜெபிங்க, ஒருவருக்காக ஜெபிங்க. இயேசுவே தொடும். இயேசுடைய பெயரை சொல்லுங்க. ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். விடுதலை உண்டாக ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறதை என்னால் உணர முடிகிறது. சில அசுத்த ஆவிகள் அலறி கொண்டு வெளியேறுகிறது. உங்களுடைய வாலிப மகள் சரிந்து அலறி கொண்டு விழுகிறாள். சகோதரி பயப்படாதுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன்னால் எழும்பிடுவாங்க. அந்த அசுத்த ஆவி போகிறது. உங்களுடைய மகளுக்குள்ளே அந்த பாவத்தையும் வியாதியை கொண்டு வந்து வேதனைப்படுத்தின ஒரு ஆவி. எப்பவும் உங்களுடைய மகள் எரிச்சல் பட்டு உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. உங்கள் மகள் நல்ல ஒரு மகள், அவளுக்குள்ள இந்த ஆவி தான் அப்படி செய்ய வைத்தது. அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அதில் கஷ்டப்படுவது உங்களுக்கு தெரியும். அந்த 2 காரியத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிறைய பேருக்கு விடுதலை. நிறைய பேர் குடும்பத்தில் பிசாசுகள் வெளியேறுகிறது. பொல்லாத ஆவிகள், பயத்தின் ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஈஸ்வரி என்கிற ஒரு மகள், நீங்கள் 2 முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணினீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை நேசித்ததுனால உங்களை தடுத்து உங்களை பாதுகாத்து கொண்டார். ஒரு தற்கொலை தூண்டுகிற ஆவி உங்களுக்கு போராடுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். உங்களை விட்டு விலகுகிறது. மகளே, விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது கெத்சியாள் என்கிற மகள், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, உன்னுடைய வயிற்று பகுதியில் உண்டாங்க முடியாமல் செத்து போய்ட்டான் நல்லது, நீ மனம் சோர்ந்து நிற்கிறாய். மரணத்தை விரும்பி நிற்க காரணம் அந்த வேதனை தாங்க முடியலை. அந்த வியாதிக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் என்னன்னே சொல்ல முடியலன்றாங்க. இப்போ உன்னுடைய வயிற்று பகுதிக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அது வெளியேறுகிறது. மகளே, எச்சியால் உன்னுடைய விடுதலை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை துதி. மகளே, உனக்கு விடுதலையின் நாள் இது. ஆண்டவர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கரன் என்கிற ஒரு சகோதரர், உங்களுடைய சரீரத்தில் எலும்பில் பிரச்சனை. உங்களுடைய எலும்புகள் ஜாயிண்டாக வலிக்கும். கழுத்து எலும்பு, தோல் எலும்பு, அப்புறம் கை கால்களில் ஜாயிண்டெல்லாம் வலி. ஒரு நரக வேதனை அனுபவிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம். நான் என்ன பாவம் செய்தனோ, எந்த சாபமோ என்று அடிக்கடி சொல்லுவீங்க. அது உங்களுடைய குடும்பத்தாரை தொடர்ந்து வருகிற சாபக்கட்டு. இதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் பலர் அப்படி பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு சிலர் மரித்திருக்கிறாங்க.
அந்த சாபந்தான் காரணம். இயேசு உங்களுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்தார். இயேசுவே சாபத்திலிருந்து விடுதலை தாருன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இயேசுவே எனக்காக சிலுவையில் சாபத்தை சுமந்தீர், உம்முடைய வல்லமையினால் சாபத்திலிருந்து விடுதலை தாருன்னு சொல்லுங்கள் சகோதரரே. ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. ஒரே ஒரு வார்த்தை இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இப்போ சாப கட்டு அறுக்கப்படுகிறது. உங்களை தாக்கிற இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அந்த ஜாயிண்டுகள் இருக்கிற வலியெல்லாம் மாறுகிறது. விடுதலை சரீரத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரருடைய வல்லமை தொட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி. சிறுனிவாசன் என்கிற ஒரு சகோதரர், உங்களுடைய கால்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் அப்படியே முடக்கப்பட்ட நிலைமையில் படுக்கையில் மிகுந்த வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறவங்க, நீங்களும் கூட சொல்கிறீங்க சாபத்தினால் வந்தது தான். ஐயோ, நான் செய்த பாவம், என் முன்னோர் செய்த பாவம் சாபமாக தொடருது. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தாங்க இயேசுவேன்னு கேட்குறீங்க. இயேசுடைய ஜெபத்தை கேட்டார். இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உடைய சரீரத்திற்குள்ளே இறங்கி அந்த சாப கட்டுகளை அறுத்தறிகிறது. இனி பாவம் செய்யாதிருங்கள். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமையினால் உங்களுக்கு விடுதலை. இயேசுவை ஸ்தோத்திரம். நீ மகிமைப்படுத்துங்க. எழுமுங்க, படுக்க விட்டு எழுமுங்க. ஆண்டவர் தொட்டு விட்டதை உணர்கிறீங்க. கால் புது காலாய் மாறிவிட்டது. எழும்பி நடங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி. அநேகரை ஆண்டவர் தொட்டு விடுதலை செய்கிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இயேசுடைய வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். இன்றைக்கு இருளின் வல்லமைகள் அழியட்டும். பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், மந்திர பில்லிசனிய வல்லமைகள் எல்லாம் எரியட்டும். தகடுகள் எரிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எந்திரிக்கப்பட்ட பொருட்கள் எரியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும். விடுதலை, விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. குழந்தைகளை ஆண்டவர் தொடுகிறார். வியாதிப்பட்ட குழந்தைகளை ஆண்டவர் தொடுகிறார். உறுப்புகள் பாதிக்கப்பட்டு, மூளை வளர்ச்சி இல்லாமல் பாதிக்கப்பட்டு, குழந்தை வைத்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுங்க. விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இன்று முதல் உங்களுடைய குழந்தைக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில். தகப்பனே நன்றியப்பா, நீங்கள் எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஜனங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. மக்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்க. இந்த ஜனங்கள் வேறு யாரிடத்தில் போவாங்கப்பா? உம்மை தவிர இவங்களை உண்மையாய் நேசிக்க யார் இருக்கிறாங்க? பிசாசு ஏமாத்தி இந்த ஜனங்களுடைய பொருளெல்லாம் திருடி கொண்டிருக்கிறான். இந்த மக்களை வாதித்து கொண்டிருக்கிறானப்பா. ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்துருங்கப்பா. இரக்கம் செய்யுங்கப்பா. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அறியாமையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க. உங்களை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கு நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பிசாசின் கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு இருக்கிறது. சாத்தானுடைய வல்லமை, மந்திர வல்லமை அழிக்கப்பட்டார். உங்கள் வீடுகளில் இருந்த இந்த மந்திரிக்கப்பட்ட பொருட்கள், அதிலிருந்து கிரியை செய்த ஆவிகள் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றையிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நல்ல ஆசீர்வாதமான மாற்றத்தை காண்பீங்க. ஆண்டவரை துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த விடுதலை சுகத்தை நீங்கள் காத்து கொள்ளணும். ஆண்டவர் இலவசமாய் விடுதலை தருகிறார். நீங்கள் காத்து கொள்ளாட்டா பிசாசு மறுபடியும் உங்களை தாக்கக்கூடும். இயேசுவே எச்சரிக்கிறார். அதனால் நீங்கள் காத்துக்கொள்ள என்ன செய்யணும்?